நல்லா இருக்குது சார். பிரசாந்த் நடிப்பு சூப்பராக இருக்குது. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கேரக்டரையுமே வந்து சமமாக நடத்தியிருக்கிறாங்க. ஹீரோவை தான் தூக்கி காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருடைய கேரக்டர் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. சிம்ரன் நெகட்டிவாக பண்ணியிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. இசையில் வந்து பழைய எம்எஸ் விஸ்வநாதனுடைய பாணி மாதிரி தெரியுது. ஏன்னா இசையோட அந்த சத்தத்தை குறைச்சிட்டு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து எந்த விதமான ஆபாசங்களும் கிடையாது. தவறான சித்தரிப்பு கதையில் இருந்தாலும் அதை வந்து செக்ஸியாலாம் காட்டல, அழகாக காமிச்சிருக்கிறாங்க. ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக போகுது. அதான் ஹீரோயிசம் இல்லாத ஒரு படம். இது பிரசாந்த் படம்னு சொல்ல முடியாது. தியாகராஜன் சார் வந்து வித்தியாசமான ஒரு கதையை எடுத்துகிட்டு இருக்காரு கையில். அதனால் எல்லா கேரக்டருக்கும் சமமாக கொடுத்துருக்கிறாரு. பிரசாந்த் படங்கிறது அது வேறு, இது பிரசாந்த் படம் கிடையாது. இது ஒரு அருமையான கதை. நல்லா இருந்தது சார். பிரசாந்தோட கம்பேக் நல்லா இருந்தது. ப்ளஸ் சிம்ரனோட ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் எல்லாம் ஓவரால் குட். மியூசிக் கூட பார்க்கலாம். கம்பேக்கோட நல்லா இருக்கும். பிரசாந்த் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. 25 வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கம்பேக். தேங்க்யூ. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. ஓகே, பரவாயில்ல. நான் ஹிந்தியில படம் பார்க்கல மேடம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓல்டு மெமரிலாம் வந்துருது இப்போ பார்க்கும்போது. சூப்பர் எக்ஸலன்ட். ஆல்வேஸ் டவுன்லோட் பண்ணலாம். ரேட் என்ன எப்படி? 9. யா, நல்லா இருக்கு சார். பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம்.